வெல்கம் டு அவர் குருகுலம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, கடைசி நேரத்துல, அதாவது ஒரு கால்பருக்கு முன்னாடி படிச்சுட்டு இருக்க வரை எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா கால்பர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து அவங்க வந்து ஸ்பீடா அந்த ஒரு 3 மாசம் கேப் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் 1 மாசம் கூட அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரா தெரியாது. ஆனா லாஸ்ட் 2 மாசம் அந்த எக்ஸாம் கிட்ட நெருங்க அந்த எக்ஸாம் மேல இருக்கக்கூடிய பயத்தினால ரிவிஷன் பண்ணா ஒரு சில பேருக்கு மறந்து போயிடும். ஒரு சில பேர் வந்து சப்ஜெக்ட் முடிக்காம இருப்பாங்க. ஒரு சில பேர் வந்து பேப்பர் 2 வந்து படிக்கணுமேங்கிற ஒரு ப்ரெஷர்ல இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேர் வந்து ப்ராப்ளமேட்டிக்ல வந்து பிரச்சனை இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஒவ்வொருத்தவங்களுக்கு இருக்கும். நீங்க திரும்பவும் நான் சொல்றேன், நீங்க எக்ஸாம் ஒரு தனியா நீங்க படிக்கும் போது எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. ஒரு நோட்டிபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் கால்பர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, சராசரியா படிக்கக்கூடிய ஒரு 100% ஒரு 95% உங்களுக்கு வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதனால இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே இருக்கு. இதுல இருந்து நீங்க எப்படி வந்து மேல வந்து நீங்க வந்து ஒரு போஸ்டிங் கிளியர் பண்ணணும்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அது மத்தவங்களுக்கு இருக்கு, நீங்க அதை நம்புங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ல தான் ஒழுங்கா உங்களால பண்ண முடியல அப்படின்னா நீங்க நிறைய வந்து கொஸ்டின்ஸ் போட்டு பாருங்க. அதுக்கு நீங்க வந்து ஒரு கேட் ஸ்டாண்டர்டுக்கோ ஒரு டிஆர்பி ஸ்டாண்டர்டுக்கோ போயிட்டு உட்காந்து கொஸ்டின் சால்வ் பண்ணணும்னு நான் சொல்லல. உங்களுக்கு ஜேடியூக்கு, டிஎன்பிஎஸ்சி ஏஇக்கு, அதுக்கடுத்து மற்ற ஏஐ ஓரியண்டா இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு கொஸ்டின் ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் வந்து ரொம்ப கம்மியா தான் கேட்கறாங்க. அப்படியே ப்ராப்ளம் கேட்டாலும் உங்களுக்கு எப்படி கேட்கறாங்கன்னா, ரொம்ப வந்து கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு ஃபார்முலா வந்து தெரிஞ்சா போதும். அதுக்கடுத்து என்னென்ன விஷயம்னா அந்த தெரிஞ்சா வந்து போதும். கேட்டா வந்து கரெக்டாக அப்ளை பண்ணி நீங்க போடுற மாதிரி தான் இருக்கு. அதனால நீங்க இதை நினைச்சு ரொம்ப ப்ரெஷர் ஆக வேண்டியதில்லை. அதே ரிவிஷன் பண்றது உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, நீங்க என்ன உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்ல உங்களுக்கு பொதுவா தெரியுதுல நீங்க ரிவிஷன் ஆரம்பிக்காதீங்க. அந்த டாபிக்ல உங்களுக்கு அடிக்கடி எது மறக்குதோ அதுல இருந்து ரிவிஷன் ஆரம்பிங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறது ஒரு டெஸ்ட் போட்டு பார்த்து ஃபர்ஸ்ட் அதை முடிவு பண்ணுங்க. நீங்க வந்து ஃபார்முலால பிரச்சனை இருக்கா, ப்ராப்ளம் சால்வ் பண்றதுல பிரச்சனை இருக்கா, இல்ல வந்து நியூமரிக்கல் நம்பர் மனப்பாடம் பண்றதுல பிரச்சனை இருக்கா, இல்ல கான்செப்ட்ல பிரச்சனை இருக்கா அப்படின்னு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன சப்ஜெக்ட்ல பிரச்சனை இருக்கோ அதை கன்சல்டேட் பண்ணிட்டு அதுல ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எவ்வளவு மார்க் உங்களுக்கு கம்மியாகுதோ அந்த மார்க் வந்து கூட ஆரம்பிச்சிடும். இதை நீங்க ஃபர்ஸ்ட் வந்து தெரிஞ்ச விஷயத்துல ஃபோக்கஸ் பண்றதை விட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, எந்த ஏரியால பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து மார்க் வந்து கூட ஆரம்பிச்சிடும். போஸ்டிங் உறுதியாயிரும். தேங்க்யூ.